நம்ம உள்நாட்டிலையும் சில புது முயற்சிகள் நடக்குது. அதுல ஒண்ணு ஐசோபியூட்டனால் டீசல் கலவை சோதனை. ஆமா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முயற்சி. முன்னாடி எத்தனார டீசல்ல கலக்க பார்த்தாங்க. ஆனா அது டெக்னிக்கலா சில சிக்கல்களை கொடுத்துச்சுன்னு சொன்னீங்க. ஆமா, அதோட தீப்பற்று நிலை கம்மி, டீசல்ல சரியா கலக்காது, இன்ஜின்லயும் பிரச்சனை வரும்னு பார்த்தாங்க. அதனால இப்போ ஐசோபியூட்டனால முயற்சி பண்றாங்க. போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட்னு அறிவிச்சிருக்கார். இது சக்சஸ் ஆனா உலகத்திலேயே நாம தான் இதை கமர்ஷியலைஸ் பண்ற முதல் நாடா இருப்போம்னு சொல்றாங்க. ஆமா, இது பெரிய விஷயம். அப்படி என்ன இது ஐசோபியூட்டனால்? இதுவும் ஒரு ஆல்கஹால் தான். 4 கார்பன் ஆட்டம் இருக்கும். பெயிண்ட் மாதிரி இண்டஸ்ட்ரியில சால்வெண்டா யூஸ் பண்றாங்க. டீசல்ல கலக்கிறதுக்கு எத்தனால விட இது எப்படி பெட்டர்? இதுக்கு தீப்பற்று நிலை ஃபிளாஷ் பாயிண்ட் அதிகம், சோ பாதுகாப்பு அதிகம். டீசல்ல நல்லா கலக்குது. அப்புறம் எத்தனால் மாதிரி இதையும் கரும்புச்சாறு, பாகு, தானியங்கள்ல இருந்து ஃபெர்மெண்டேஷன் மூலமா தயாரிக்கலாம். உற்பத்தி சாத்தியம்தானா? சர்க்கரை ஆலைகள் இது பண்ண முடியுமா? இந்திய சர்க்கரை ஆலைகள் சங்கம் ISMA என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எத்தனால் தயாரிக்கிற மில்கள்லயே சின்ன மாற்றத்தோட ஐசோபியூட்டனாலையும் தயாரிக்க முடியும்னு சொல்றாங்க. உபரியா இருக்கிற கரும்பு பாகுவை பயன்படுத்திக்கலாம். அப்ப எல்லாம் சரியா இருக்கே. இல்ல, இதுல ஒரு பொருளாதார சவால் இருக்கு. ஆனான்னு சொன்னேன்ல, சொல்லுங்க. கரும்பு விலை ஏறிட்டே போகுது. ஆனா மில்கள் கிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்குற விலை, அதாவது கொள்முதல் விலை அந்த அளவுக்கு ஏறல. இது எத்தனால் உற்பத்தியே இப்பவே பாதிக்குது. இதே நிலைமை ஐசோபியூட்டனாலுக்கும் வரலாம். சரி, தொழில்நுட்ப ரீதியா ஏதாவது சிக்கல் இருக்கா? இருக்கு. ஐசோபியூட்டனாலோட சிட்டைன் நம்பர் டீசலை விட குறைவு. சிட்டேனியன்னா? அது டீசல் என்ஜின்ல எரிபொருள் எவ்வளவு சீக்கிரம் திறமையா பத்திக்குதுங்கிற ஒரு அளவு. அது குறைஞ்சா இன்ஜின்ல ஒரு மாதிரி தட்டுற சத்தம், நாக்கிங் வரும், பவர் குறையும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு சில அடிக்டிவ்ஸ், அதாவது செயற்கை பொருட்கள் தேவைப்படலாம். அது செலவை கொஞ்சம் கூட்டும். இதனால இப்போதைக்கு 10% மேல கலக்க வேண்டான்னு சொல்றாங்க. ஆனாலும் இதுக்கு நன்மைகள் இருக்குதானே? கண்டிப்பா, வண்டி புகை குறையும், வெளிநாட்டுல இருந்து டீசல் இறக்குமதி பண்றது குறையும். இது பெரிய பிளஸ். இப்போதைக்கு ARI, அதாவது புனேல இருக்க ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஒரு 18 மாசத்துக்கு பைலட் ஸ்டடி பண்றாங்க. ஆமா, பல வண்டிகள்ல டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை வச்சு தான் அடுத்த ஸ்டெப் போவாங்க.